பிறவின்றதை நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன். அது ஒரு புனித பொருள்ன்ட்டு. பெண்களா பிறந்ததே புண்ணியம்னு அர்த்தம். ஏன்னா ஒரு தாய்மைன்றதை ஒரு ஆணால் அடைய முடியாது. அடைய முடியுமா? முடியுமா? அப்ப யாரால முடியும்? பெண்களால் தான். அப்ப பெண்களால் தான் இந்த உலகம் இருக்குதுன்றது புரிஞ்சுக்கணும். இதை விட ஒரு பெரிய பொக்கிஷம் வேற என்ன வேணும் பெண்களுக்கு? ஆனால் பெண்களை ஏன் தனிமையில போகக்கூடாது? ஏன் போனா யாருன்னா கூட போறோம் அப்படின்னா, ஒரு ஆண் மொத்த துணி அவுத்துட்டு ரோட்ல கோமணம் கட்டின்னு போவோம், பெண்ணு போக முடியுமா? ஏன் போக கூடாது? அதுவும் ஒரு உருவம் தானே. ஏன் போக கூடாது? இதெல்லாம் கேக்குறீங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டேன்றீங்க. பெண்ணுடைய உடல் அமைப்பு வேற, ஆணுடைய உடல் அமைப்பு வேற. பெண்ணுடைய உடல் அமைப்பு காந்த மாதிரி, எதையும் ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு. ஆணுக்கு அந்த தன்மை இல்லை. அதனால அதுக்கு பாதுகாப்பு அவசியன்றதுக்காக தான் ஒரு பெண்ணு போனா ஒரு தாய் கூட போறது, ஒரு பெண்ணு போனா சகோதரன் கூட போறது, ஒரு பெண்ணு போனா தந்தை கூட போறது. இது காவல் விடுறான். இது கல்யாணம் ஆகிற வரைக்கும். கல்யாணம் ஆனவன கணவன் கூட போறான். அப்போ ஒரு பெண்ணுக்கு பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் ஒரு துணை அவசியம். ஆணுக்கு அந்த துணை தேவையில்லை. அதனால அவன் எங்க வேணா போவான், எங்க வேணா வருவான், என்னத்து வேணா சுத்திட்டு வருவான். ஏன்னா அவனுக்கு ஆபத்து அவ்வளவு சீக்கிரம் வராது. பெண்ணுக்கு ஆபத்து வந்துடும். அதனால பாதுகாப்பு அவசியம். அதனால இதெல்லாம் வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் வைக்கும்போது பெருமைப்படணும். இப்போ ஒரு 100 சவரம் வச்சுட்டு அது யாரும் இல்லாத விட்டா என்ன ஆகும்? அனாதிய போடுமா, அவன் கொள்ளட்சி போடுவான். அப்போ அதை சுத்தி 2 காவலாளி போட்டா அது யாருக்கு பெருமை? நகைக்கு பெருமை. நகை வச்சுக்கிறனுக்கு பெருமை இல்லை, நகைக்கு பெருமை. பாரு எனக்கு எவ்வளவு பாதுகாப்புக்கிறான் பாருன்னு. அது மாதிரி பெண்ணுன்ற தங்க மாதிரி அவளுக்கு பாதுகாப்பு தான் இவ்வளவும். அது பெருமைப்பட வேண்டிய விஷயம். நோய் எல்லாருக்கும் வரும். அவங்க ஃபீல் பண்ற தேவையற்ற ஃபீலிங்கெல்லாம் நம்ம பதில் சொல்லக்கூடாது. உண்மைக்கு பதில் சொல்லணும். நோயின்றது மனித உடல்ல எல்லாருக்கும் வரும். அந்த தாய் தாப்பனுடைய விந்த பொறுத்துக்குது. அது அவனுடைய பழக்க வழக்கத்தை பொறுத்து இருக்குது. நோய் வராத ஒரு மனிதன் உலகத்துல இல்ல. எல்லாருக்கும் ஏதோ ஒரு நோய் வரும். அதுவும் இந்த காலகட்ட சாப்பாட்டுல கண்டிப்பா நோய் வரும், எவ்வளவு ஒழுக்கமானவனா இருந்தாலும். ஏன்னா சாப்பாட்டுலயே விஷம் கலந்து இருக்குது. முன்னெல்லாம் கட்டை போட்டு அடுப்புல சோறாக்குவாங்க. அது மனிதனுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும், அவன் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இப்போ கேஸ் போட்டு இண்டலன்ல சோறாக்குறான். அதனுடைய விளைவு அவன் நோயை உண்டாக்கிடும். ஆனா அவசரத்துக்கு அது தேவைன்றான். அதே நேரத்துல 6 மாசம் பயிர் வளர்த்தான். அவன் நடந்து போனா அவன் தலை வரைக்கும் இருக்கும் உயரம். இன்னைக்கு காலு கட்டை வரல வரைக்கும் கூட பயிர் வரல. 3 மாசத்துல அறப்பா இருக்கிறான் இல்லையா? அப்போ நோயத்தான் உண்டாக்கும். இன்னைக்கு இருக்கிற தானியம், அன்னைக்கு இருந்த தானியம் எல்லாம் பலத்தை உண்டாக்குச்சு. அதனால நோய் இல்லாத மனிதன் யாரும் இல்லப்பா. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு நோய் இருக்கும். எல்லா நோயும் இல்லைன்னா மனநோயாவது ஒண்ணு இருக்கும். இயற்கையிலேயே மனிதர்களுக்கு ரொம்ப பிரச்சனைகள் வந்துகிட்டு. இப்போ கொரோனா வந்தது, இதுக்கு முன்னாடி சுனாமி, அடுத்து பூகம்பம், இப்படி இந்த மனித இனத்துக்கான பிரச்சனைகள் தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு. அதை முதல்ல சொல்லிட்டேன் சாமி. இல்லைங்க ஐயா, இதே பிரச்சனைகள் இயற்கையா இருக்கிற அந்த மற்ற ஜீவராசிகளை எதுவும் அணுகிறது இல்ல, அதுங்களுக்கு துன்பம் இல்லை. அதுக்கு எப்படி துன்பம் வரும் சாமி? என்ன அதுக்கு எப்படி துன்பம் வரும்? இப்போ ஒரு பூமி அதிர்வு வரப்போகுதுன்னு வச்சுக்கோ. பூமிக்குள்ள இருக்கிற இயற்கையில வாழற மிருகங்களுக்கு முன்கூட்டி தெரிஞ்சு போகுது. ஆனா அதுக்கு சொல்றான் ஓரறிவுங்க ஈரறிவுங்கன்னு கணக்கு சொல்லிங்கிறான். ஆனா 6 அறிவுங்க எனக்குன்றான். இவனால தெரிஞ்சுக்க முடியல. இவன் வந்த பிறகுதான் இத்தனை லிட்டர்ல வந்தது, இவ்வளவுல வந்தது, இங்க இருந்து வந்தது அப்படின்னு சொல்றானே தவிர இது வரதுக்கு முன்ன வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்க முடியல. காரணம் என்னன்னா, அதுக்குதான் சொன்னேன். இந்தோனேசியால நம்ம மெரினா கடற்கரையில குதிரை மேல ஏறி சவாரி போவாங்க. அப்பெல்லாம் 10 ரூபாய் 5 ரூபாய் இருந்தது. இப்ப எவ்வளவு தெரியாது, இருக்குதா இல்லையானு தெரியாது எனக்கு. இந்தோனேசியால யானை மேல ஏறி சவாரி போறது. அதே மாதிரி யானை மேல ஏறி போயின்னுக்குறான். குதிரை யானை என்ன பண்ணு, தப தபன்னு எதிர ஒரு மலையை நோக்கி ஓடுது. அவன் யானைக்கு சொந்தக்காரன் பாக்குறான், இது போய் இங்க சுத்திக்கின்னு வந்துடுமே, நேரா ஓடுத, மதம் பிடிச்சி போச்சா அப்படின்னு ஜனங்கள்லாம் அந்த யானை பின்னாடி ஓடுது. கடைசியில பார்த்தா சுனாமி வந்துச்சு. ஆனா யானைக்கு சுனாமி வருதுன்னு முன்கூட்டி ஓடிது. ஆனா இந்த மனுஷன் ஓட சாத்து செத்து போட்டான் மாட்டிக்கின்னு எவ்வளவு பேர். அப்போ மனிதன் எப்போ இயற்கையில வாழறானோ இயற்கையினுடைய சீற்றங்களை இவனால அறிய முடியும். எப்போ மனிதன் இயற்கையிலிருந்து செயற்கைக்கு வந்துட்டானோ இயற்கையினுடைய சீற்றங்களை இவனால அறிய முடியல. ஆபத்துகள் இவனை தேடிக்கினுக்குது, ஜீவராசிகளை அது தேடல. 6 மாசத்துக்கு முன்ன மழை வரப்போகுது, நமக்கு இறை வேணுமே அப்படின்னு எறும்புக்கள் எடுத்து போய் வலையில சேகரிக்குது. ஆமா இல்லையா? அப்ப அதுக்கு மழை வருமா வராதா அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சு போச்சு. ஒண்ணுமே இல்ல, அறிவுன்றதே இல்லாத பொருள் அது. அதுக்கே தெரியுது. ஆனா இவனுக்கு தெரியலையே, மனுஷனால உணர முடியலையே.
நாளைக்கு இந்த கழனிலாம் அறுப்பாத்துட்டோன்னா நமக்கு சோத்துக்கு லாட்ரின்ட்டு இருக்கிற கதிரெல்லாம் ஒடிச்சு போய் வலையை நோண்டி ஒரு 2 மரக்கா நெல் 6 மாதம் சாப்பிட்ற மாதிரி எலி வச்சுக்குது. அப்போ எவ்வளோ அறிவு இருக்குது? நீ கேட்டால் எனக்கு தான் அறிவு, அதுக்கெல்லாம் அறிவு இல்லைன்ற. அதுக்கு இருக்கிற அறிவு நமக்கு இல்லையே. நம்ம ஆசை தான் அதிகம் இருக்குது, அறிவு நமக்கு கம்மியாகி போச்சு. அப்போ இயற்கையை புரிஞ்சிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கல. அது இயற்கையோட ஒன்றி வாழத்தால இயற்கையில் எது நடக்க போதோ அது தெரிஞ்சு போகுது. அதனால விபரீதங்கள், பூமி அதிர்வு. என்னுடைய வயசு இப்போ 74 ஆக போகுது. இந்த 29ஆம் தேதி வந்தேன். இந்த 74 வயசுல ஒரு 20 வருஷமா தான் இந்த பூமி அதிர்வை என் வாழ்க்கையில கண்டுன்னு இருக்கிறேன். அதுக்கு முன்ன காணல. சுனாமின்றதையும் இந்த 22-25 வருஷமா தான் பாக்குறேன். அதுக்கு முன்னையும் பார்க்கல. இது இத்தனைக்கும் இதே மெட்ராஸ்ல தான் நான் பிறந்தேன், வாழ்ந்தேன். இதுக்கு காரணம் என்ன? இயற்கை மாறி போச்சுங்க, பிளேட்டு நழுவுதுங்க அப்படின்னு சொல்லிங்கிறான். இந்த பிளேட்டு ஏன் நழுவுது அப்படின்னா, ஒரு கடலுக்குள்ள ஒரு 1000 அடி உள்ள போற அளவுக்கு ஒரு அணுகுண்டை டெஸ்ட் பண்றான். டெஸ்ட் பண்ணும்போது அதனுடைய ஏர் எந்த வகையிலெல்லாம் ஓடுதோ அந்த வகையிலெல்லாம் அந்த தண்ணியும் பாஞ்சு அந்த பூமியை அதிர்வுக்கு உண்டாக்குது. ஒரு இடத்துல ஒரு பாம்பு போட்டான்னா 5000 அடி ஆழத்துக்கு போகுது. அது 5000 அடி ஆழம் பூமிக்குள்ள போகும்போது அந்த அந்த அதை சுத்தி வட்டாரங்கள் அதிர்வு ஏற்படுது. ஆனா இதை விஞ்ஞானி என்ன சொல்றா? பூமி அதிர்வுன்றான். பூமி அதிர்வு இயற்கையில வரல, செயற்கையில மனிதம் பண்ணிக்கிறான். இதையெல்லாம் புரியாத விஞ்ஞானி சொன்னது மட்டும், விஞ்ஞானி சொல்றது எல்லாத்தையும் உண்மைன்னு எடுத்துக்கூடாது. விஞ்ஞானி சொல்ற எல்லாத்தையும் பொய்ன்னு எடுத்துக்க கூடாது. விஞ்ஞானம் சொல்றது உலகத்துக்கு ஒரு சந்திரன், உலகத்துக்கு ஒரு சூரியன். இது ஒரு காலத்துல விஞ்ஞானம் சொல்லுது. அப்ப மனிதெல்லாம் ஒரு சூரியன் தாங்க உலகத்துக்குன்னு. இப்ப சொல்றான் 7 சூரிய குடும்பம் இருக்குதுன்றான். அப்ப விஞ்ஞானம் பொய்யாயிடுச்சு இல்லைங்க. அதனால விஞ்ஞானம் சொல்றதெல்லாம் உண்மை, விஞ்ஞானம் சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு எடுத்துக்கூடாது. உனக்குன்னு சுய அறிவு இருக்குதுயா, சிந்திச்சு பார், எது சரி எது தப்பு, எது உண்மை எது பொய். அதுல விளக்கம் கிடைக்கும் உனக்கு. அதுல தேடலைன்னா உண்மை தெரிஞ்சுக்கவே முடியாது எப்பவுமே. சொல்லுங்க சாமி. சரிங்க ஐயா, இப்போ இயற்கையை நோக்கி மனிதன் போகணும், இந்த அழிவுகளை போகவே முடியாது. இயற்கையை நோக்கி போகவே முடியாது. இவன் செயற்கையை நோக்கி தான் வேகமா போயின்னுக்கிறான். இப்ப ஒரு செல்போன் இருக்குது. இந்த செல்போனுடைய விளைவு என்ன? நல்ல விஷயம். இப்ப எங்க அம்மா மெட்ராஸ்ல இருக்கிறாங்க. எனக்கு ஆசை மனசுல எங்க அம்மா கிட்ட பேசணும்னு. உடனே ஒரு போன் போட்டு எங்க அம்மா கிட்ட நான் பேசுறேன். நான் மெட்ராஸ்ல இருக்கிறேன் இல்லையா? சுதாக்கு ஒரு போன் போட்டு, ஏமா சுதா தண்ணி எல்லாம் பிடிச்சேமான்னு போலியாத்துல இருக்கிற சுதாக்கு அங்கிருந்து போன் பண்றேன். இது ஒரு நல்ல விஷயம். ஆனால் இந்த போனு எவ்வளவு கெட்ட விஷயத்துக்கு பயன்படுது. ஒவ்வொரு பசங்களும் கெட்டு போயின்னுக்கிறான். வீட்டுல இருக்கிற பசங்க நமக்கு தெரியல, அதுல போன் வந்தா ஆன் பண்றோம், போன் வந்தா ஆஃப் பண்றோம். இது மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும். ஆனா சின்ன பசங்களுக்கு, வயசு பசங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுது. அதுல வராத செக்ஸே கிடையாது. எல்லா செக்ஸையும் பசங்க பாக்குது. தாய் தோப்பனுக்கு மச்சிக்கன்னு பாக்குறாங்க. அப்போ இந்த போனால நன்மையை விட தீமை அதிகமா இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. தீமையை தூக்கி போட்டு நன்மையை எடுத்துக்கணும் வாழுங்க, அதுவும் நல்லது. பிரிவில் எல்லாருமே எதை பொருள் தேடுதலை நோக்கி எல்லாம் அருமை போயிட்டே இருக்காங்க. அதை வச்சு தான் ஒரு மனிதன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எப்படி நிர்ணயம் பண்ணக்கூடிய சூழல் இன்றைக்கு இருந்து கொண்டே இருந்தது. ஒரு மனிதன் என்ன பண்ணுறான்? தான் சம்பாதிக்கிறது தன்னோட வாழ்க்கைக்கு மட்டும் இல்லாமல் தன்னோட பிள்ளைங்களுக்கும் வந்து சம்பாதிக்கணும்னு சொல்கிறான். அடுத்தது பேர பிள்ளைங்க பேத்தி இப்படி வந்து தொடர்கதையாக இருக்கிறது. ஆனால் இதை வந்து அவன் அனுபவிக்க போகிறது இல்லை இந்த உலகத்தில். அவன் இறந்த பிறகு என்ன 16 நாள் துக்கம் இருப்பாங்க, இல்லை வருஷத்துக்கு ஒரு நாள் படத்தை போட்டு போடுவாங்க, அவ்வளோதான் இருக்கு. இந்த விஷயத்தை வந்து ஐயா எப்படி பார்க்குறீங்க? தவறான விஷயம். மனிதன், நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், ஒரு மனுஷன் படுக்கிறதுக்கு 10 அடி வேணும், அவனுக்கு ஒரு ரூம் இருந்தால் போதும். சரி, அவனை சார்ந்த பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒரு 4 ரூம் இருந்தால் போதும். ஆனால் 40 வீடு கட்டுறான். அது கேட்டால் எந்துன்றான். சரி, உன் பொருளாக இருந்தால் நீ எடுத்துன்னு போக பார்க்கலாம், எடுத்துன்னு போக முடியாது. இங்கே எது செய்தாலும் நீ வாழறதுக்கு மட்டும்தான், உனக்கு மட்டும்தான். நீ பெரிய இந்த ஊரில் கோடீஸ்வரன்னு ஒரு மூட்டை அரிசி சாப்பாடு சாப்பிட முடியாது, அந்த ஆழக்கரிசி தான் சாப்பிடணும். அப்போது இறைவன் வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு அளவை கொடுத்துக்கிறான், நீ இப்படித்தான் வாழணும் அப்படின்ட்டு. ஆனால் நீ இறைவனுடைய செயலை மீறி உன்னுடைய பேராசை என்ற பிணியால் அளவு கடந்து ஆசைப்படுற. ஆனால் அந்த ஆசை எதுக்காவது நன்மையை தருமானா? ஒருபோதும் நன்மையை தர, தீமையை மட்டும்தான் தரும். ஏன்னா நீ உன்னுடைய அளவோடு சம்பாதிக்கும் போது மன அமைதி கிடைக்கும், நிம்மதி இருக்கும். நீ அளவு கடந்து சம்பாதிக்கும் போது நீயும் திருடனும் ஒரே கதை தான் ஆயிடுவேன்.
திருடனும் எங்கே போய் திருடிட்டு வந்து ராத்திரியில் படுத்தானா எப்போ வருவானோ போலீஸு, எப்படி வருவானோ, எவன் வீட்டுக்காரன் வருவானோ, எவன் பொருள்காரன் வருவானோ ஒதிப்பானோன்ற பயத்தில் தான் அவன் தூங்குவான். நீயும் அளவுக்கு கடந்து சம்பாதிக்கும் போது நமக்கு எப்போ ஆபத்து வருமோ தெரியலையே, நம்ம இப்படிப்பட்ட துன்பங்கள்லாம் பண்ணியிருக்கிறோமே, நம்ம எப்போ உள்ளே போயிடுவோம் தெரியலையே அப்படின்னு தான் தூங்குவோம். திருடனுக்கும் உனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்கிறது, நீ ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிற, 1000 ரூபாயும் தர்மம் பண்ணாத, அது தப்பு. 500 ரூபாய் உன் குடும்பத்துக்கு எடுத்துக்கோ, 500 ரூபாய் நீ தர்மத்தை பண்ணு, தப்பு இல்லை. திருவள்ளுவர் சொல்கிறாரு, ஒருத்தன் போய் அவர்கிட்ட சொல்கிறான், நான் பெரிய கல்விமான், என்ன மாதிரி படித்தவனே கிடையாது, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, போட முட்டாளுன்றார். என்னையா நான் எல்லாத்தையும் படிச்சுக்கிறேன், என்னை போய் முட்டாளுன்றிய, அப்போ நான் எப்போ அறிவாளி ஆவேன் அப்படின்னு அவன் கேட்குறான். நீ கற்ற கல்வியை பிறருக்கு கற்றுக் கொடுக்குறப்பார், அன்னைக்கு தான்டா நீ கல்விமான். அவன் சொல்லணும், அவர்கிட்ட கற்றுக்கணுங்க, அவர் கற்றுக் கொடுத்த கல்விங்க அப்படின்னு சொல்கிறான் பார்த்தியா, அன்னைக்கு தான்டா நீ கல்வியாள. நீ எவ்வளோ படித்தாலும் உன்னோட இருந்ததுன்னா நீ கல்வியாளனே கிடையாது, முட்டாள்றா நீன்றார். அதே மாதிரி யார் செல்வந்தர் அப்படின்னும் போது ஒருத்தன் போகிறான், ஐயா என்கிட்ட எல்லாம் வாங்க வசதி இருக்குது, எனக்கு எல்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லுவா, போடா பிச்சைக்காரான்றார். என்னையா எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறேன், எல்லாம் என்னால் வாங்க முடியும், எல்லாம் அனுபவிக்க முடியும், என்ன போய் பிச்சைக்காரன்றே, நான் எப்பயா பணக்காரன் அப்படின்னு கேட்குறாரு. உங்ககிட்ட இருக்கிற பணத்தை நீ 10 பேர் கொடுக்குற பார், அந்த 10 பேர் சொல்கிறேன் பாரு, அந்த பணக்காரர் கொடுத்தாருன்னா அன்னைக்கு தான்டா நீ பணக்காரன். எத்தனை கோடி உன் பொட்டியில் வச்சிருந்தா கூட நீ பிச்சை தான்டா அப்படின்றார். இல்லையா? மனிதனுடைய வாழ்வு ஒரு அளவோடு நம்ம இப்படி தான் வாழணும், இந்த நன்மையெல்லாம் செய்யணும். வாய்ப்புகள் கிடைக்கும்போது எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிக்குது, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த உலகத்துக்கு என்ன நன்மை செய்ய முடியும் செய், எவ்வளோ தர்மம் செய்ய முடியும் செய். அந்த வாய்ப்பை நீ பயன்படுத்தினா அதை இறைவன் கண்காணிக்கிறான். உன்னை நீ என்ன செய்த, என்ன பண்ண, அப்போ உனக்கு என்ன நன்மை செய்யணும், அப்போ உன் குழந்தைங்கள நல்லபடியாக வாழ வைக்கிறான். நீ திருடிட்டு போடுவ, ஜெயிலுக்கு போகிறது உன் பிள்ளைங்களா இருக்கும். இந்த மாதிரி தீமையை செய்து நீ 1000 பணக்காரன் அந்த அசிங்கப்பட்டு வாழறது அது ஒரு வாழ்வா? மானம் ஈனம் இல்லாத இருக்கிறது யார் சொன்னா ஞானிக்கு தான். ஊருக்குள்ள வாழறவனுக்கு மானம் ஈனமா அவசியம். அப்போ உன் மான ஈனம் போய் நீ வாழ்ந்தான்னா செத்தான்னா, அதை தான் சொல்றார் பட்டினத்தார். பொல்லாதவன், நெறி நில்லாதவன், உண்மை சொல்லாதவன், கல்வி கல்லாதவன், மெய்யடியார் பால் செல்லாதவன், ஏன் பிறந்தான் கட்சி ஏகமன. இப்படிப்பட்ட பூமியில எதுக்கு பிறந்தான் அப்படின்றான் இல்லையா? இன்னொன்று சொல்றா, கருவேப்பிலை இருக்குது இல்லை, கருவேப்பிலை வீட்டுக்குள்ள நம்ம குழம்புல எல்லாம் போடுற கருவேப்பிலை கடையில எல்லாம் விற்கிறது, வாங்கி வந்து பயன்படுத்துவோம் சார். அதனுடைய காய் பூ வந்ததுன்னா அந்த தெருவே மணக்கும் இல்லை, கருவேப்பிலை செடியில். அதே மாதிரி இந்த கையில் வைக்கிற மருதாணியினுடைய பூ பூத்து காய் காய்ச்சதுன்னா அந்த தெருவே மணக்கும். ஆனால் இதை விட மனம் ஊட்டக்கூடியது காட்டு கருவேப்பிலை. அதனால சொல்கிறான், காட்டு கருவேப்பில் பூத்தால் என்ன, அது எவ்வளோதான் பூத்து மனம் வீசியும் என்ன பயன், அது குழம்புக்கு உபயோகப்படுத்த முடியுமாடா, யாருக்கும் பயன்படாது. காட்டு கருவேப்பில் பூத்தால் என்ன, கடல் நீர் பெருத்தால் என்ன, கடல் தண்ணி எவ்வளோதான் போனாலும் போய் குஷ்ண வரப்போல யூஸ் இல்லாத விஷயம் தானேடா. அதனால காட்டு கருவேப்பை பூத்தால் என்ன, கடல் நீர் பெருத்தால் என்ன, நாய்ப்பால் சுரந்தால் என்ன. லிட்டராக கறந்துருந்தா கூட நாய் என்ன காய்ப்பேட்டை குடி போற, எதுக்கிட்ட ஓதுவா. எட்டி பழம் பழுத்தால் என்னன்னா, பார்க்கறதுக்கு மற்ற பழத்தை விட சப்போட்டா பழத்தை விட பெருசாக இருக்கும். எட்டி பழம் ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் சாப்பிட முடியுமா, செத்து போயிடுவேன். அதனால சொல்கிறான், எட்டி பழுத்தால் என்ன, ஈயாதவன் வாழ்ந்தால் என்ன. அருமை. இப்படிப்பட்ட எதுக்கிட வாழணும் பூமியில், செத்து போடலான்டான்ட்டான். அதனால சொல்கிறான், காட்டு கருவேப்பை பூத்தால் என்ன, கடல் நீர் பெருத்தால் என்ன, நாய்ப்பால் சுரந்தால் என்ன, எட்டி பழுத்தால் என்ன, ஈயாதவன் வாழ்ந்தால் என்ன. அவன் இது வந்து ஒரு தீட்டு அப்படின்ற மாதிரி ஒரு, இந்த காமம் என்பதே ஒரு தீட்டு அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம சமூகத்தில் ஒரு புழக்கத்தில் ஒன்று. காமம்ன்றது தீட்டுன்னு எப்படி எடுத்துக்க முடியும்? எப்படி இல்லை, இதில் ஈடுபடுறவங்க வந்து ஒரு கடவுள் கோயிலுக்கு போகக்கூடாது, இல்லை யோகா. யார் சொன்னது?
அதனால்தான் சிவாய்க்கர் சொல்றாரு, ஏண்டா கட்டின பொண்டாட்டியை வச்சுக்கின்னு கடல் ஆம மொழி வர மாதிரி மொழி வந்து கோயிலில் பூஜை பண்ற, தீட்டு எங்கடாக்குதுன்றது. தீட்டுன்றது என்னதுன்னு தெரிஞ்சுக்கல முதல்ல நம்ம ஜனங்க. தீட்டுன்றது அந்த தீட்டுன்ற ஒரு பொருள் பெண்ணுக்கு வரலன்னு வச்சுக்கோ, எந்த ஆணாலையும் பெண்ணை அடிக்கிட முடியாது. பிடிச்சி வாயில் போட்டு சாப்பிட்டுடுவா பொம்பளை. அந்த தீட்டுன்னு ஒரு விஷயம் இருக்கிறதால தான் அவளுக்கு ஆணுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறான், அடங்கி இருக்கிறான். மாதம் மாதம் அவளுடைய உடல் பலத்தை அழிக்கிறான் தீட்டுன்ற விஷயத்தில். ஆனால் அந்த தீட்டுன்னு ஒன்று போலன்னு சொன்னால் இவன் மிருகத்தனமாக ஆயிடுவான். ஆனால் அந்த தீட்டு போகாத காலத்தில் என்ன ஆகுது, அந்த தீட்டு குழந்தைய மாறுது, உலக உற்பத்தி ஆகுது. இது எப்படி ஆகாததுன்னு சொல்ல முடியும்? ஒரு ஆணும் பெண்ணும் சேரலைன்னு சொன்னால் உலக உற்பத்தி எப்படி ஆகும்? இது முட்டாள்தனமாக பேசுறதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லக்கூடாது. அப்புறங்கய்யா, எனக்கு வந்து இந்த பிரம்மசூத்திர குழுவில் வந்து என்னோட நம்பர் கொடுத்துருக்காங்க யூடியூப்ல. சரி. அதனால நிறைய நண்பர்கள் நிறைய ஃபோன் பண்ணுறாங்க. சரி. ஒருத்தர் இது ஒரே மாதிரியான ஃபோன் எனக்கு வந்து ஒரே மாதிரியான கேள்விகள் நிறையா வருது. சரி. அந்த கேள்வி உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அதில் என்ன கேட்குறாங்கன்னா, ஐயா நாங்கள் வந்து கோவில் பூசாரியார்களாக இருக்கிறோம். சரி. நாங்கள் வந்து பரம்பரையாகவே பூஜை பண்ணுறோம் கோயிலில். பண்ணினால் கூட கோயிலுக்கு வர்றவங்க, சாமி கும்பிட்றவங்க, போகிறவங்க வர்றவங்களாம் எங்களுடைய பார்வையில் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் நாங்கள் மட்டும் பல தலைமுறைகளாக கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். சரி. இதுக்கு என்ன காரணம் நான் தேடி பார்க்கும்போது இது ஒரு கர்ம வினைன்னு சொல்கிறாங்க. ஆனால் கர்ம வினையை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது. நாங்கள் கிராமத்தில் இருக்கிறோம். சரி. கர்ம வினை இதை வந்து நாங்கள் எப்படி சரி பண்ணுறது? இது கர்ம வினைன்னு சொல்லிட்டாங்கல்ல, பூசாரி வேலையை விட்டுட்டு பார்க்கலாம். கர்ம வினை ஏன் நீ அதை தெரிஞ்சிருந்து செய்கிற? அதை விட்டுட்டு வேற வேலைக்கு போ. அதனால அவங்களுக்கு உண்மையை புரிஞ்சுக்கணும். முதல்ல தொண்டு தொழில்னு ரெண்டு இருக்குது கோயிலில். தொண்டு தொழில். அப்போல்லாம் எப்படின்னு சொன்னால், ஒரு கோயிலுக்கு 4 பேர் வருவாங்க. ஒரு ஆள் பூ பறித்து கொடுப்பார், ஒரு ஆள் கோயில் பெருக்குவார், ஒரு ஆள் பூவை கட்டி கொடுப்பார். இப்போ ஒரு ஆள் கோயிலினுடைய பாத்திரங்கள்லாம் தொலைச்சி கொடுப்பாங்க. இப்படி எல்லாரும் தொண்டு செய்தாங்க. அது ஒரு காலம், அது உண்மையான பக்தி இருந்த காலம். இப்போ கோயிலில் தாங்க நான் இருக்கிறேன் அப்படின்னு இப்படி என்ன பண்ணுறான், 2 விளக்கு தொலைக்கணுங்க, அதுக்கு 25 ரூபாங்க. 3 அண்டா தொலைக்கணுங்க, இந்த 200 ரூபாங்க. அப்போ இது என்ன ஆச்சு? அப்போ செய்ததுன்னா இப்போ செய்ததுன்னா தொழிலாக. அப்போ தொண்டு செய்தான், இப்போ தொழில் செய்கிறான் இல்லையா? கோயிலில் பூசாரி வருவான், அவன் தெய்வத்துக்கு பூஜை பண்ணுவான், போயிடுவான். ஊரில் இருக்கிறவன் ஏதோ பார்த்து அவனுக்கு கொடுப்பான். அப்போது தெய்வ தொண்டு செய்திருந்தான். ஆனால் இப்போ என்ன ஆகிப்போச்சு, தொழிலாகி போச்சு. மாதம் எனக்கு இவ்வளோ சம்பளம், எனக்கு ஒரு அர்ச்சனை பண்ணால் 3000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு இப்போ தொழிலாகி போச்சு. இப்போ கோயிலுக்கு வருவன் பணக்காரன் வருவான், நடுத்தரவாதி வருவான், ஏழை வரும். இவனெல்லாம் பார்த்துட்டு அவன்லாம் நல்லா இருக்கிறான், நான் நல்லா இல்லை, நீ உன் தொழில் நான் உன் தொழிலாம். அவன் கலெக்டராக இருக்கிறான், நீ பூஜாரி இருக்கிறீ, உன் தொழிலுக்கு ஏற்ற சம்பளம் தான் உனக்கு கிடைக்கும், அவன் தொழிலுக்கு ஏற்ற சம்பளம் தான் அவனுக்கு கிடைக்கும். அதை பார்த்து அவன் நல்லா இருக்கிறான், நீ நல்லா இல்லைன்னா எப்படி? நீ செய்கிற தொழில் நான் தேடி யோசித்துப்பார், அப்போ உனக்கு உண்மை விளங்கும். அப்போ இந்த தொழிலிருந்து வேற தொழிலுக்கு போக உன் கர்ம வினைன்னு பிறகு நீ ஏன்டா அந்த வினையில் இருக்கிற? தீமையும் தெரிஞ்ச பிறகு நீ ஏன் இருக்கிற? தூக்கி போட்டு நான் இல்லை பூஜாரி, யாருன்னா வச்சு பூஜை பண்ணிக்கோ, நான் சித்தாள் வேலைக்கு போகிறேன்னு போ. அப்போ உண்மை விளங்கும். பூஜை பண்ணிக்கின அந்த இடத்த விட்டு உனக்கு போகிறதுக்கு மனமே இல்லாத பிடிச்சி வச்சு நின்றுக்குன்னு கர்ம வேணை நினைக்கிற எப்படி நியாயம் இது? ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை ஒன்று சொல்கிறார். அது என்ன கதை அப்படின்னா, ராமனுடைய ஆட்சி அரண்மனை, அரசபை. அப்போ ராமனுடைய ஆட்சியில் அந்த ஊர் எப்படி இருக்கும்? சுபிட்சமாக இருக்கும், துன்பம்ன்றதே இல்லாத இருக்கும். அப்படிப்பட்ட ஆட்சி தானே ராமனுடைய ஆட்சி. அப்போ ராமன் உட்காந்துங்கிறான், ராமனுடைய ஆட்சி நடக்குது. அந்த ராமன் உட்காந்துங்கிறது அரசபையில் ஒரு நாய் ஓடியாருது. ராமருக்கு தெரிஞ்சு போச்சு அந்த நாய் ஏன் வருதுன்ட்டு. மற்றவங்களுக்கு அது புரியல, அரசபையில் இருக்கிறவங்களுக்கு. அப்போது கேட்குறாங்க, எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு நாயை கேட்குறாங்க. நாய் சொல்லுது, ரோட்டில் என்ன ஒரு கிழவன் அடிச்சிட்டான், அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நாய் சொல்லுது. ராமர் சொல்கிறார், சரி யார் அந்த கிழவன் போய் தேடி புஷ்ணுன்னு வாங்க அப்படின்னாங்க. அந்த கிழவனையும் புஷ்ணுன்னு வந்துட்டாங்க. அவர் தடி வச்சு நிற்கிறார். அப்போ ராமர் கேட்குறாரு, ஏன்பா அந்த நாயை அடிச்சிற அப்படின்ட்டு.
இல்லை அது என்ன கடிக்க வந்தது, அதனால் நான் ஆச்சேன் என்னுடைய பாதுகாப்புக்கு. சரி நீயே அதை கடிக்க பண்ண, அந்த ஆள் கொம்பு இருந்தார், என்னுடைய பாதுகாப்புக்கு நான் கடிக்க போனேன் இல்லையா? சரி அவர் அடிச்சிட்டார் உன்னை, உனக்கு ரத்தம் வந்துடுச்சு, என்ன தண்டனை கொடுக்கலாம்? ஏன்னா ஒரு பெரியவருக்கு போய் நாய் அடித்து அதை மன்னம் ராமர் போய் தண்டனை கொடுத்தா நல்லா இருக்காது. அதனால் அந்த நாயே தண்டனை கொடுக்க சொல்லிடலாம் அப்படின்ட்டு நாய்கிட்ட சொல்கிறாங்க, நீயே அதுக்கு அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு. அப்போ நாய் சொல்லுது, அவரை ஒரு கோயிலினுடைய பூசாரி ஆக்கிட்டு அப்படின்னு. அப்போ எல்லாருக்கும் திகச்சு போகிறாங்க. என்னன்னா தண்டனை கொடுன்னு சொன்னாக்கா பூசாரி ஆக்குன்னு சொல்றிய, இது எப்படி நியாயம், இதுவா தண்டனை அப்படின்னு நாயை கேட்குறாங்க. அப்போ நாய் சொல்லுது, நான் போன பிரிவில் பூசாரியாக இருந்தேன், கோயில் தர்மகர்த்தாவாக இருந்தேன், நல்லா திருடி சாப்பிட்டேன், இப்போ ரோடெல்லாம் உதப்படுறேன், அந்த பதவியை கொடுத்துட்டா நாளைக்கு இவரும் அதே தொழில் செய்வார், இவரும் ரோடெல்லாம் உதப்படுவார் இல்லையா? இல்லை அப்போது நீ செய்கிற தொழிலுக்கு ஏற்ற மாதிரி உனக்கு பனிஷ்மெண்ட்டு என்ன பண்ணுறது நான் ஏன் சாமி? இந்த தென் மாவட்டங்களில் இது மாதிரி கேள்வி நிறைய பேர் கேட்குறாங்க. தென் மாவட்டங்களில் எந்தெந்த ஏரியாவில் அவன் என்ன செய்துங்கிறான்னு அதுக்கேற்ற கேள்வி அவன் கேட்டுன்னுக்கிறான். இங்கே கேட்குறான், வட மாவட்டங்களில் கேட்குறான், சரியாகவே துட்டு போட மாட்டாங்க தட்டில் அப்படின்னு கேட்குறான். வரான் 5 ரூபா போடுறான், நான் கொடுக்குற 200 அப்படின்னு போடுறேன், அது அவன் கையில் கூட கிடைக்கிறது இல்லை. ஆனால் 500 ரூபா போட்டேன்னா அவனுக்கு பொட்டலம் கட்டி பூமாலையை சாமிக்கு போட்ட பூமாலையை போட்டு கொடுக்குறான்றான். அதனால் தொழில் அதெல்லாம். ஒரு கோயிலில் ஒரு 5000 பேர் வருவான் டெய்லி, அங்கே இருக்கிற ஐயருக்கு எப்படியும் ஒரு 5000 ரூபாய் கிடைக்கும். ஒரு கோயிலில் 5, நம்ம கோயில் எடுத்துக்கோ, ஒரு நாய் நரி கூட இங்கே வரப்போகிறது இல்லை, ஒரு 10 பைசா கூட கிடைக்கல. இங்கே ஐயருக்கு சம்பளம் மாதம் மாதம் கை விட்டு குத்துங்கிறேன் நான், பென்ஷன் வாங்கி. அப்போது கோயிலை பொறுத்துக்குது, அங்கே வருமானத்தை பொறுத்துக்குது. அந்த பூசாரிக்கு உன்னை கேட்ட பூசாரிக்கு கை நிறைய வருமானம்னா உன்னை கண்டே இருக்க மாட்டார். அவருக்கு துட்டு இல்லாத போது மனுஷனுக்கு எண்ணங்கள் எப்போ உருவாகுதுன்னா, வறுமை எப்பெல்லாம் மனுஷனை தாக்குதோ அப்பெல்லாம் பலவிதமான எண்ணங்கள் தோன்றும். எப்போ செல்வங்கள்லாம் குவியுதோ அவன் மனசு எந்த எண்ணமும் இல்லாத படுத்துருவான். இதுதான் நீங்க சித்தர் இல்லைங்கிறீங்க, முனிவர் இல்லைங்கிறீங்க, ஆனா நிறைய அறிவு சார்ந்த விஷயங்களே எங்களுக்கு அனுபவம். ஏன்னா நான் அதை தான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்ன கூட சொன்னேன். எல்லா மதத்திலையும், இந்து மதத்துல மட்டும் இல்லை, எல்லா மதத்திலையும் கடவுளை பத்தி பேசுறாங்க. கடவுள் சுகவாசியாகிறாரு, வேலையை செய்யப்படுறாரு, அவரு இல்ல சம்பளம் வாங்க போறாரு, 10 சம்பளம் கஷ்டமே கிடையாது. ஏன்னா உலகத்தையே படைச்சவாம. ஒரு ரகசியம் சொல்றேன் உங்களுக்கு, எல்லாம் நான் வந்து பேசக்கூடாது, இந்த தாமரை செல்லி இருக்குது, அது ரொம்ப பொல்லாததா இருக்குது, அதனால நான் பேசினுக்கிறேன். இந்த உடல்ல 76,000 நாடி நரம்புகள் இருக்குது. இந்த 76,000 நாடி நரம்புல 10 நரம்புகள் ரொம்ப முக்கியமான நரம்புகள். அந்த 10 நரம்புலையும் 3 நரம்பு ரொம்ப முக்கியமானது. அந்த 3 நரம்புலையும் தலையான நரம்பு ஒன்று. இந்த 10 நரம்பு இருக்கிறதால 10 வாயுக்கள் இருக்கு. 10 வாயுக்கள் இருக்கிறதால 10 விதமான சத்தங்கள் இருக்கு. அப்போ தச நாடி, தச வாயு, தச நாதம் இல்லையா, இப்படி 3மா இருந்துதான் இந்த உடல் ஒரு கட்டுக்கு கட்டி வைக்கும். ஆனா இந்த கட்டுக்குள்ள இடைகளை பெண்களைன்றதை எல்லாராலையும் உணர முடியும். அந்த மூச்சு வருது போகுது. சுடுமனைன்றதை உணர முடியாது. நான் ஏற்கனவே கூட ஒரு வீடியோவில் சொன்னேன், பிரதோஷம் இன்னைக்கு சிவன் கோயிலெல்லாம் ரொம்ப பிரபலியமாக இருக்குது, இருந்துட்டு போட்டோம், ஜனங்களுக்கு நம்பிக்கை அது. ஆனால் பிரதோஷம்ன்றது 15 நாளைக்கு ஒரு முறை வருது. ஆனால் பிரதோஷம் 15 நாளைக்கு ஒரு தடவை மனுஷனுக்கு வந்ததுன்னா கொச்சிட்டு காரியமே பண்ணிடுவோம். ஏன்னா இடைகளை பிங்களை தான் மாட்டினுடைய கொம்பு, சுடுமுனை தான் கடவுள். இந்த 2 கொம்புக்கும் நடுவுல இறைவன் நடனம் ஆடுறான், அதான் சுடுமுனை. இதான் பிரதோஷம். இதை உணர்ந்தால் தெரியும், உணராம போய் அடையாள பொருளையே பார்த்தானே தெரிய போறது. அப்போ இந்த 3 நாடியில முக்கிய நாடி சுழுமுனை தண்டு வடக்குல ஓடுது. இந்த தாமரை தண்டு இவ்வளவு கனம் இருக்கும், முள்ளு முள்ளா இருக்கும் சுத்தி. அதை எடுத்துட்டு பல்குன்னு உடைச்சிங்கன்னா அதுல இருந்து ஒரு நூல் வரும் இல்லையா. அந்த நூல் அளவு நம்ம முதுகு தண்டு வழி உச்சியிலிருந்து மூலாதாரம் வரைக்கும் 2 புட்டத்துக்கு நடுவுல கீழே வரைக்கும் அந்த தண்டு போகுது. அந்த தண்டனுடைய வடம் ஓப்பனா இருந்ததுன்னா இவனுடைய மூச்சாகப்பட்டது சர்றன்னு அங்க போகும். ஆனால்
கறியை துண்ணு, மீனை துண்ணு, கண்டதை துண்ணு, கொழுப்பு போய் அந்த சந்தை அடைச்சிருச்சு. அடைச்சதால இவனுக்கு உலக விஷயம் மட்டும் தெரிஞ்சதை தவிர கடவுள் விஷயம் தெரியல. அப்ப இங்க வந்த உடனே நம்ம என்ன சொல்லி தருவோம், இந்த அடைப்பை எடுக்கிறதுக்கு வழி சொல்லி தருவோம். இப்ப நம்ம கை இருக்குது, இப்படி வச்சுக்கிறோம், ஒன்றும் இல்லை, சூடு இல்லை, சாதாரண. ஆனா 2 கையும் உராஞ்ச சூடு ஏறும். அது மாதிரி இந்த இடைகளை பெண்களையினுடைய சுழுமுன் என்ற மூச்சு ஒன்னோட ஒன்று உராயும் போது அந்த முதுகு தண்டுல சூடு ஏறி அந்த கொழுப்பு கரைஞ்சி வெளிவந்து. இது சயின்ஸ், ஆன்மீகமும் சயின்ஸ் தான், ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அதனால்தான் நான் ரொம்ப அழகா சொல்லியிருப்பேன் ஒரு விஷயத்த. சயின்ஸ் விஞ்ஞானி அவன் என்ன பண்றான், ஞானி என்ன பண்றான். சயின்ஸ் விஞ்ஞானி உலகத்தை படைப்பை தேடி நிற்கிறான். இதை யார் படிச்சது, எப்படி படிச்சது, எப்ப படிச்சது, எந்த காலத்துல வந்ததுன்னு அதை தேடுறான். ஞானி என்ன பண்றான், படைச்சவனை தேடிங்கிறான். படைச்ச பொருளை விஞ்ஞானி தேடுறான். ஞானி என்ன பண்றான், படைச்சவனையே தேடுறான். இந்த பிள்ளையார் கதை, முருகர் போய் உலகம் ஃபுல்லா சுத்திட்டு மாமா எல்லாரும் ஏமாந்து பயணி கோச்சின்னு போட்டாரு. அது மாதிரி பிள்ளையார் போய் உள்ளே சுத்தி போட்டு வந்ததுல அந்த மாதிரி கதை ஞானி கதை. அஞ்ஞானி கதை அந்த முருகன் சுத்தின கதையா போச்சு. அதனால இந்த 72 நாடி நரம்புலையும் 3 நாடி முக்கிய நாடி, அந்த முக்கிய நாடியில தலையாய நாடி ஒண்ணு. இந்த தசவாயுக்கள் ஏங்கலன்னு சொன்னா தும்புல் வராது. இந்த தசவாயுக்கள் ஏங்கலன்னா மலம் போகாது. தசவாயுக்கள் ஏங்கலன்னா சளி வராது. தசவாயுக்கள் ஏங்கலன்னா இந்த ஆகாரம் ஜீரணமாகாது. இப்படி தசவாயுக்களும் தசநாகமாவும் இருந்து நம்ம உடலை இது ஒரு கட்டுக்குள்ள இருக்கிற படம். இது இதனாலதான் ஞானிகள் சொன்னான், அப்பா இது என்ன உடலுப்பா, இது அன்னமய கோஷம். சாப்பாடுன்னு ஒண்ணு இல்லைன்னா எந்த கடவுளாலையும் இவனை காப்பாற்ற முடியாது. அப்ப மனிதனை காப்பாத்தி நிற்கிறது எதிரானா சாப்பாடு, அதான் கடவுள். அதனால சொன்னான், காயமே இது பொய்யடா, சிவ காற்றடித்த பையடா, மாயனாரம் குயவம் செய்த மண்ணு பாண்டு ஓடுடா. இது ஒரு மாடு செத்து போனா தோல் எடுத்து மோளம் கட்டிடுவான், ஒரு நாய் செத்து போனா ஒண்ணு பண்ணிடுவான், நாடு செத்து போனா ஒண்ணு பண்ணிடுவான். எது செத்தாலும் உபயோகமாகும். ஆனா இவன் உடல் மட்டும் உபயோகமாகாது இல்லையா? உபயோகம் ஆகாத உடலை இவன் உலகத்திலேயே அதிசய உடலா இவன் தான் நினைக்கிறான், அதுக்கு நினைக்கிறதே கிடையாது. அதனால சொல்றான், காயமே இது பொய்யடா, சிவ காற்றடித்த பையடா, மாயனார குயவம் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா, வெந்த சோத்தை நொந்த காய்கறி போட்டடைத்த பையடா, வெளுத்த நரம்பையும் உளுத்த சதியும் இழுத்து கட்டிய கூடடான், காயமே இது பொய்யடான். அதனால இந்த உடல் காயம்னா பொய். நம்ம என்ன சொல்றோம், மெய் வாய் கண் மூக்கு செவி. அப்ப மெய்யின்னா என்ன அர்த்தம், உண்மைன்னு அர்த்தம் இல்லையா? அப்படித்தானேம்மா, மெய்யன்னா உண்மை தானே. ஆனா ஞானி என்ன சொல்றான், நம்ம உண்மைன்னு சொல்றத பொய்தாதுன்றான். ஆனா அவன் சொன்னது சரியா, நம்ம சொன்னது சரியானா அவன் சொன்னதுதான் சரியாது. ஏன்னா நம்ம எதெல்லாம் மெய்யின்னு நினைச்சோமோ அதெல்லாம் அழிஞ்சு போகுது. அவன் அழிஞ்சு போறதெல்லாம் அவன் பொய்ன்னு சொன்னான். அழியாத பொருள் மெய்யின்னா. அதனால சொன்னான், அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, அது அழிவு இல்லைன்னா. அப்ப நீங்க அறிவு மட்டும் இல்ல, ஞானத்தை பத்தி நிறைய சொல்லி தரீங்க. அதெல்லாம் ஞானின்னு சொல்லாங்களா? நான் அதெல்லாம் அந்த பேரே எனக்கு வேணாமா. ஏன் சொல்றேன்னா, கடவுள் வழி, கடவுள் எது, இந்த கடவுள் வழிக்கும் கடவுளுக்கும் இடையில நம்ம எப்படி வாழணும் அப்படின்னே தெரியாதவன் காசே குறிக்கோளா வச்சுக்கின்னு கழுத்துல ஒரு 10,000 ரூபாய் உத்திராட்சம் போடும். ஒரு 10,000 ரூபாய் உத்திராட்சம் போடும். என்ன பண்ண போகுது அது? அந்த கடவுள் வந்து அந்த உத்திராட்சத்தை, என்னப்பா நீ இவ்வளவு உத்திராட்சம் போது நீ தான் முதல்ல வா, நான் லைன்ல போட்டு போறான் டோக்கனா. ஆனா பட்டப்பாட்டியா உடம்பெல்லாம் பூச்சிக்கிறான். நெத்தியில நீர் இடணும், அது நிஜம். ஆனா உடம்பெல்லாம் எதுக்கு பூச்சிக்கிறான்னு எனக்கு தெரியாதுமா, பூச்சிக்கிறான். ஆனா கடவுளை பத்தி உணர்ந்தவனுக்கு வந்து எந்த விதமான ஆடம்பரத்துக்கு அவன் அடிமையாகவே மாட்டான். கடவுளை உணராதவன் 1000 விஷயத்துல அடிமையாயிடுவான். எல்லா புகழுக்கும் ஆசைப்படுவான். கடவுளை கண்டவனுக்கும் கடவுளை அனுபவிச்சனுக்கும் எந்த ஆடம்பரத்துக்கும் அடிமையாக மாட்டான். அவனா நானா. அப்ப நீங்களா இருக்கீங்கன்னு சொல்றீங்க. இருக்கணும்தான் நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் என்ன கூட வதனி கேட்டாங்க, சாமி 7 கோடி பேர் உங்களை கடவுளா கும்பிட்டுன்னுக்குறாங்க, உங்களுக்கு அந்த புகழை பத்தி மனசுல எதுவும் மாறலையான்னு. என்னை புகழுறாங்கன்னு நான் நினைச்சதான் அது எந்த என் மனசுல போடுறோம். நான் சொல்ல வேண்டியது என் கடமையை சொல்லின்னுக்கிறேன். அவன் புகழ்ந்தா எனக்கு என்ன, புகழ்னா எனக்கு என்ன அப்படி நினைக்கும் போது அந்த புகழில் நான் மாட்டிக்கல. ஏன்னா போதை இருக்குது தெரியுமா, அது மதுவுல மட்டும் இல்லை. போதை மங்கையில் இருக்குது, போதை மதுவில் இருக்குது, போதை புகழில் இருக்குது, போதை பணத்தில் இருக்குது. இது எல்லாம் ஒரு விதமான போதைகள்.
இந்த போதைகள் தலைக்கு ஏறி போச்சுன்னா அவன் மனுஷனாவே வாழ முடியாது. ஆனா இந்த போதைகள் எது இருந்தாலும் வெளியவே விட்டுட்டான்னா அவன் மனுஷனா வாழ்வான். நான் எந்த போதை